ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலானோர் ரவையை வெறுத்தாலுமே அதில் மருத்துவ நன்மைகள் நிறைய இருக்குது. அது என்னென்ன நன்மைகள், ரவையை பயன்படுத்தி செய்யக்கூடிய சூப்பரான, விரும்பாதவங்க கூட ருசிச்சு சாப்பிடக்கூடிய சூப்பரான ரெசிபிகளை பற்றியும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ரவை இதய ஆரோக்கியத்துக்கு சிறந்த ஒன்றா இருக்குது. ரவையில் செலினியம் என்ற வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது இதயத்தை நோய் தொற்றிலேருந்து பாதுகாக்குது. ரவை இதயத்தையும் நல்ல நிலையில வச்சிருக்கும். இது இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மற்றும் மாரடைப்பு, இதய செயலிழப்பு போன்றவற்றை தடுக்குது. இது நோய் தொற்றுகளை தடுத்து மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்த உதவி புரியுது. அடுத்து இரத்த சோகையை தடுக்குது. ரவை இரும்பு சத்தோட சிறந்த மூலமாக திகழுது. இதில் உள்ள உடலுக்கு தேவையான இரும்பு சத்து போதுமான அளவு இருக்கிறதுனால இரும்பு சத்து நிறைந்த ரவையை உட்கொள்றப்ப இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உங்கள் அன்றாட செயல்பாட்டுக்கு தேவையான எரிபொருளையும் உற்பத்தி செய்யுது. அடுத்து அதிகமாக சாப்பிட்றத தடுக்குது. ரவை உங்களை நிறைவாக வச்சிருக்கும் மற்றும் ஒருவர் அதிகமாக சாப்பிட்றத தடுக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் இது குறுகிய காலத்தில் உடல் எடையை குறைக்கவும் உடல் எடையை பராமரிக்கவும் உதவி புரியுது. ரவை மெதுவாக ஜீரணிக்கிறதான ஒரு பொருளாக இருக்குது. இது அதிக கொழுப்பை வெளியேற்றத்திற்கு வாய்ப்புகளை அதிகரிக்குது. அடுத்து செரிமானத்தை ஊக்குவிக்குது. ரவையில் இருக்கிற நார்ச்சத்து செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டுக்கு ரொம்பவே உதவி புரியுது. இதோட விளைவா ஒருவர் உணவை எளிதில் ஜீரணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எளிதாக குடல் இயக்கத்திற்கும் உதவி புரியுது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கும். ரவையில் உள்ள செலினியம் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதாக அறியப்படுது. செலினியம் தவிர வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை இதில் இருக்குது. உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த முக்கியமான வைட்டமின்கள் ரொம்பவே உதவி புரியும். அடுத்து எடை குறைப்புக்கு உதவி புரியுது. ரவையை உட்கொள்கிறப்ப எடை குறைப்புக்கு ரொம்பவே உதவி புரியும். எடை அதிகரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் பசி. நம்ம அடிக்கடி உணவு உண்றதுனாலையும் அடிக்கடி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனாலையும் போதுமான ஆற்றலை நம்ம உடலுக்கும் ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்க முடியாது. இது உங்களை அதிகமாக சாப்பிட மட்டும்தான் வைக்கும். ஆனால் ரவை உங்களை இந்த பிரச்சனையை தீர்க்க உதவி புரியும். அடுத்து உங்களை நீரேற்றமாக வச்சிருக்க உதவி புரியுது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்கள் உடல் வியர்வு மூலம் எலக்ட்ரோலைட்களை இழக்குது. இது நீரிழப்புக்கு வழிவகுக்கும். இது ரொம்பவே ஆபத்தானது. ரவை சாப்பிடும்போது உங்கள் எலக்ட்ரோலைட்களை நிரப்பவும் உங்களை நீரேற்றமாக வைத்திருக்கவும் உதவுது இந்த ரவை. ரவையில் பொட்டாசியத்தோட நல்ல மூலமாக திகழுது. இது சரியான தசை செயல்பாட்டுக்கு முக்கியமான எலக்ட்ரோலைட்டாக செயல்படுது. பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தையும் இதய துடிப்பையும் சீராக வச்சுக்க ரொம்பவே உதவி புரியுது. இதுவரை நம்ம வீடியோவில் ரவையை உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம். இப்போ நாம் ரவையை பயன்படுத்தி செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபிகள் என்னன்றதை பார்ப்போம். ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் வாரம் ஒரு முறையாவது உப்புமா செஞ்சுடுறோம். ஆனால் உப்புமாவை விரும்புகிறவங்க ரொம்பவே குறைவானவங்க. இதை சமைக்கிற விதத்தில் நம்ம நல்லா சமைச்சோம் அப்படின்னா அதோட சுவை அமோகமாக இருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு தடவை உப்புமாவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். தக்காளி உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, தக்காளி 2, வெங்காயம் 1, பட்டாணி 1/4 கப்பு, மிளகாய் 1, இஞ்சி தூள் 1 ஸ்பூன், கேரட் 1, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, எண்ணெய் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு, நிலக்கடலை 1 ஸ்பூன். அடுத்து இந்த தக்காளி உப்புமா எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். ரவையை கடாயில் போட்டு மிதமான தீயில வறுத்துக்கோங்க. அடுத்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் நெய் மற்றும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மீதம் இருக்க எண்ணெயில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து அதுலேயே வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து அதிலே பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூடவே பச்சை பட்டாணி மற்றும் கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும். மூடியை நீக்கி மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோங்க. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் மூடி வச்சு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணீரை விட்டு மேலே ஒரு மூடியை வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில வச்சு நம்ம முன்னாடி வறுத்து வச்சுருக்க ரவையை மெதுவாக சேர்த்துக்கோங்க. ரவை வேகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு மூடி வைங்க. அப்பப்போ கிளறி விடணும். ரவை வெந்ததுக்கப்புறம் அது மேலே கொத்தமல்லி, முந்திரியை தூவி இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், சுவையான தக்காளி உப்புமா ரெடி ஆகிடும்.
வழக்கமான உப்புமாவை விட தக்காளி உப்புமா ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது. இதில் கேரட், வெங்காயம், மஞ்சள், தக்காளி இது எல்லாமே சேர்த்துருக்கோம். இதனால இது எல்லாமே நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்துக்களையும் வழங்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் எளிமையாக இருக்கும். முந்திரி மற்றும் நெய் அதோட சுவையை அதிகரிக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து ரவையை பயன்படுத்தி செய்யக்கூடிய சூப்பரான ரொம்ப சிம்பிளான சுவையான ரவா லட்டு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அடுத்து ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: நெய் 2 டேபிள் ஸ்பூன், 1 கப்பு ரவை, 3/4 கப்பு தேங்காய் துருவல், அடுத்து ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அடுத்து 3/4 கப்பு சுகர் பவுடர், அடுத்து 4 ஏலக்காய், அடுத்து கொஞ்சம் பாதாம், அடுத்து பிஸ்தா, அடுத்து முந்திரி, அடுத்து காய்ச்சின சூடான பால் 1/4 கப்பு. அடுத்து இந்த ரவா லட்டு எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமான நெய் தேவைப்படாது. 2 ஸ்பூன் நெய்யே போதுமான அளவு இருக்கும். அடுத்து நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவு ரவையை சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கடையில் விற்கிற ரவையே போதுமானதாக இருக்கும். உங்ககிட்ட பெரிய ரவை இருந்துச்சு அப்படின்னா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரவா லட்டு ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 3/4 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து வதக்கிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா காஞ்சதாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சம் போல் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்க்குற நட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட 3/4 கப்பு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கிட்டு அந்த பொடியை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த 3/4 கப்பு சர்க்கரையை ஃபஸ்ட்டு நீங்கள் பொடிச்சுக்கோங்க. பொடிச்சதுக்கப்புறம் அளந்து இதில் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லா ரவையிலையும் ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் போட்டு அது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா பொடியாக்கிட்டு இந்த பொடியை இந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஏலக்காய் பொடி சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போதுமானதாக இருக்கும். இந்த ஏலக்காய் தூள் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கோம். இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஏலக்காய் தூள் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட 1/4 கப்பு சூடான பாலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்பீங்க பால் சேர்க்கறதுனால சீக்கிரமாக கெட்டு போயிடுமா அப்படின்னு. கண்டிப்பாக கெட்டு போகாது. ஏன்னா ரவை சூடாக இருக்கும்போதே நம்ம சூடான பால் சேர்க்குறோம். அதுலேயும் கொஞ்சம் போல் சூடான பால் தான் சேர்க்குறோம். அதனால் கண்டிப்பாக கெட்டு போகாது. அடுத்து நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போல் இது நல்லா ஆறட்டும். ரொம்ப ஆறிடக்கூடாது. வெதுவெதுப்பான சூடு இருக்கிற வரைக்கும் ஆறினா போதும். இது வெதுவெதுப்பான சூடில் இருக்கப்ப நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடணும். ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. ரொம்ப ஆற விட்டுட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது. நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப நம்ம கையில் நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ரவை நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இந்த லட்டு செய்கிறப்ப நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், ரவையை ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. அடுத்து கண்டிப்பாக கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அடுத்து 2 நிமிஷத்துக்கு மேலே ரவையை வறுத்துடாதீங்க. அடுத்து வெதுவெதுப்பாக இருக்கிறப்பவே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்து அதிக நெய் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதிகமாக நெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லட்டு உருட்டுறப்ப அந்த நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து தேங்காய் சேர்க்குறப்ப தேங்காய் துருவலில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான மற்றும் ஆரோக்கியமான ரவா லட்டு ரெடி ஆகிடும். இதுவரை நம்ம வீடியோவில் ரவாவோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதையும் ரவையை பயன்படுத்தி செய்யக்கூட சூப்பரான சுவையான ரெசிபிகள் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.